ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி இருக்கும், அதாவது மண்டே மார்க்கெட் வந்து என்ன ஃபோக்கஸ் ட்ரெண்டில் இருக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து மண்டே மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும், அதை அப்டேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இவங்க வந்து ஒரு 10 acres ஆஃப் லேண்ட் வந்து பெங்களூரில் வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி. ஸோ அதனால ரெவன்யூ பொட்டன்ஷியல் அவங்களுக்கு 2500 கோடி வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் என்சிசி 1480 கோடி ஒர்த் ஆஃப் பீகார் மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன், அவங்கள்ட்ட வந்து ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்த்து 1480 கோடி வந்திருக்கு. ஸோ என்சிசியும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். யூகோ பேங்க் வந்து 2000 கோடி QIP மூலமாட்டு நாங்கள் ரைஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. 34.27 rupees per ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 9.19% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில். ஸோ ஒரு யூகோ பேங்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் எல்என்டியும் ஃபோக்கஸில் இருக்கும். எல்என்டி வந்து இப்போ இருக்கிற சுப்பிரமணியம் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி MD அண்ட் பிரசிடென்ட் ஆட்டு கொண்டு வராங்க ஏப்ரல் 2 அது மட்டும் இல்லாமல் 12000 கோடி வந்து பாரோயிங்ஸ் மூலமாட்டு அவங்க ஃபண்டும், அதாவது லாங் டேர்ம் பாரோயிங் மூலமாட்டு ஃபண்டும் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க எல்என்டி. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து 11.2% ஸ்டேக்கு கீம்டு, அதில் வந்து 625 கோடிக்கு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது கீம்டில் வந்து 625 கோடிக்கு 11.2% ஸ்டேக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாங்குறாங்க. இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இர்கான் இன்டர்நேஷனல், இவங்க வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளைம் மூலமாட்டு இவங்களுக்கு ஒரு 158.89 crores வந்து கிடச்சிருக்கு. இந்த ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இர்கானும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். MSTC இவங்களும் ஃபோக்கஸில் இருக்கும். இவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கோல் இந்தியாட்ட வந்து கிடச்சிருக்குது, கோல் ப்ராடக்ட் ரிலேட்டட் சம்மந்தமாட்டு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இவங்க வந்து 2 சப்சிடரிஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இதனால பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நிறைய அப்டேட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். RBI வந்து இவங்க மேலே ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு. என்ன அப்டேட்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இருக்கிற CEO நெக்ஸ்ட் வந்து டெபுட்டி CEO இவங்க 2 பேர்த்தையும் வந்து சீக்கிரம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி RBI வந்து இவங்கள்ட்ட ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி அந்த மீடியா நியூஸுக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்பில் வந்து மறுப்பு தெரிவித்தாங்க. இப்போ என்ன இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்திருக்குன்னா, ஆக்சுவலி அவங்க வந்து அந்த டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் வந்து டிஸ்கிரபன்சி நடந்துச்சு. அந்த கேஸ் ரிலேட்டட் வந்து கிராண்ட் த்ரான்டனை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஃப்ராட் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு, டிஸ்கிரபன்சி கேஸில் வந்து என்னென்ன அக்கௌண்டிங் ஃப்ராட்ஸ்லாம் நடந்திருக்கு அதை செக் பண்ணுறதுக்கு கிராண்ட் த்ரான்டனை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரன்சிக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 1580 கோடி வந்து டிஸ்கிரபன்சியில் டிடெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராண்ட் த்ரான்டனை வந்து பார்த்தீங்கன்னா இது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 5th largest பேங்காக இருக்குது இந்தியாவில். கிட்டத்தட்ட அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டே $63 billion இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு லாங் டேர்மில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக CEO அண்ட் டெபுட்டி CEO வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சீக்கிரம் மாற்ற தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ அப்புறம் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும், ரைட் இஷ்யூ வர போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு 1400 ரைட் இஷ்யூ டைமில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிச்சு. ஸோ தங்கமயில் வந்து ரீசெண்டாட்டு எனக்கு தெரிஞ்சு 1500 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1862 க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். இதோட 52 வீக் லோ பார்க்கும்போது 1124 ரூபா, ஹைனி பார்க்கும்போது 2567 ரூபா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1300 1200 வர பட்சத்தில் தங்கமயில் ஜுவல்லரியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து வெயிட் தான் பண்ண முடியும். ப்ரைஸ் டு earnings 45 times இருக்குது. ஸோ தங்கமயில் ஜுவல்லரியில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 1000, அதாவது அவங்களோட ரைட் இஷ்யூ ப்ரைஸுக்கு கீழே ஒரு 1300 1200 வர பட்சத்தில் நான் வந்து தங்கமயிலில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். பாரத் எலக்ட்ரானிக்ஸை பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸில் நான் வந்து 290 or 280 சம்திங்கில் தான் நானும் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் கன்சிடர் பண்ணேன். பட் அது ஒரு ரீசெண்டாக 270 போச்சு. கடைசியில் வந்து 300 280 போகும், 270 போகும், மறுபடியும் 300 வரும். அந்த ரேஞ்சில் தான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கின, வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நான் வாங்கியிருக்கிறேன். above 40 times P ratio இருக்குது. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸோட 52 ஹை பார்க்கும்போது 340 ரூபா, லோன் பார்க்கும்போது 190 ரூபா, இப்போ 296 ரூபாவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில். டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ONGC ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஈத்தேனை வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா கத்தார்லேருந்து இவங்க அதிக அளவில் LNG வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து 2028 இருந்து, அதாவது 2028 மிட்ல இருந்து இந்த ஈத்தேனை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்யூட்ஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து இவங்களுக்கு கத்தார்லேருந்து சோர்ஸ் எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட 7.5 million tons per annum வந்து இந்த LNG வந்து கத்தார்லேருந்து இவங்களுக்கு வருது. ஆனால் இந்த டீலில் பார்த்தீங்கன்னா கத்தார் எனர்ஜி மட்டுமே ஆக்சுவலி LNG அது வந்து மீத்தேன் கண்டெயின் பண்ணது, அதாவது LNG வித் கண்டெயின்ஸ் ஆஃப் மீத்தேன், அது வந்து 5 million tons per annum வந்து
வருஷத்துக்கு 5 மில்லியன் டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலில் வந்து சப்ளை பண்ணுறாங்க கத்தார் எனர்ஜி இந்தியாவுக்கு. இது வந்து எலக்ட்ரிசிட்டி, ஃபெர்டிலைசர், நெக்ஸ்ட் வந்து அதை வந்து சிஎன்ஜி ஆட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க, குக்கிங் ஃபியூல் ஆட்டம் கன்வெர்ட் பண்ணுறாங்க. பட் ஈத்தேனை வந்து இம்போர்ட் பண்ணும்போது ஆக்சுவலி ஈத்தேன் அண்ட் ப்ரொஃபைன் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஜி, நெக்ஸ்ட் வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ் இது மேக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் இப்போ நாங்கள் ஈத்தேனை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேண்டி ஒரு 1500 கோடி ஸ்பெண்ட் பண்ணவும் இருக்கிறோம். தாகஜ் பிளான்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ட் வந்து குஜராத்தில் தாகஜில் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஓஎன்ஜிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடரி இருக்குது, ஓபால்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி அது வந்து ஓஎன்ஜிசியோட சப்சிடரி தான், ஓஎன்ஜிசி பெட்ரோ அடிஷன் லிமிடெட்னு சொல்லுவாங்க, ஓபால். இவங்க வந்து அதுக்கப்புறம் அதாவது மே 2028 8 லட்சம் டன்ஸ் பெர் ஆனம் ஆஃப் ஈத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்லாட் இது வந்து ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஹால்திராமில் வந்து அப்டேட். ஆக்சுவலி ஹால்திராமில் வந்து பார்த்தீங்கன்னா தெமாஸ்க்கு வந்து 10% ஸ்டேக் வந்து அக்விசிஷன் பண்ண போகிறாங்க, கிட்டத்தட்ட 8000 கோடி நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹால்திராம் நாக்பூர், ஆக்சுவலி ஹால்திராமும் அடுத்து வந்து இன்னொரு கம்பெனி இருக்குது, ஹால்திராம் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட், டெல்லி பேஸ்டு ஹால்திராம் ஸ்நாக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மர்ஜ் பண்ணி ஒரு யூனிஃபைடு என்டிட்டியாட்டு கொண்டு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூஷன் வந்து 2.84 lakh crore இருக்குது இதோட வேல்யூஷன். ஓவர்லாட் இது வந்து ஹால்திராமை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஓயோ ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த சண்டே ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மாடல் அவங்க வச்சுருக்காங்க போல். ஸோ அந்த ஹோட்டல்ஸ் சண்டே ஹோட்டல் செக்மெண்ட்டை ஃபினான்ஷியல் இயர் 26 100 ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டு நாங்கள் கொண்டு வரோம். ஓஏ ஹோட்டல்ஸ் வேறு, ஆனால் வந்து சண்டே ஹோட்டல்ஸ் நீ ஒன்று வச்சுருக்காங்க. இது மே 2023 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மாடலில். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26 நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓயோவோட சன்லைட் ஹோட்டல்ஸ் சண்டே ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ்வாகன் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் எங்களுக்கு இவி கார்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண விருப்பம் இருக்குது, பட் ஆக்சுவலி எங்கள் மேலே டேக்ஸ் பில் வந்து ஒரு $1.4 பில்லியன் இருக்குது. அதை வந்து எப்படியாவது குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்க. பட் ஐ திங்க் கோர்ட்டுக்கும் அது போயிருக்குது. ஸோ கோர்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி இந்த 1.4 பில்லியன் டேக்ஸ் பில்லை வந்து ஸ்குவாஷ் பண்ணுறது கேட்டஸ்ட்ராஃபிக் கன்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து இந்த இம்போர்ட் டியூட்டிஸில் தான் சில தவறுகள் நடந்திருக்கு. இவங்க ஹை லெவல் கார் குறிப்பாக இந்த ஆடி அதெல்லாமே இம்போர்ட் பண்ணி இந்தியன் பிஸ்னஸில் விற்கும்போது அதில் சில தவறுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து மும்பை ஹை கோர்ட்டில் போயிட்டுருக்க பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்குவாஷிங் வால்ஸ்வாகன் டிமாண்ட் $1.4 பில்லியன் டேக்ஸ் பில் இஸ் ஈக்குவல் டு கேட்டஸ்ட்ராஃபிக் கான்சிக்வன்சஸ். அது ஒரு பேரழிவு அப்படின்னு தான் அதோட அர்த்தம் வரும். அது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 12 இயர் ஆஃப் வால்ஸ்வாகன் ஷிப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில தவறுகள் நடந்திருக்கு, அதுக்கு வேண்டி தான் அதை போட்டிருக்கோன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடி, VW, ஸ்கோடா கார்ஸ் இதெல்லாமே அவங்க இம்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் உண்டு, நம்ம டேரிஃப் போட்டிருக்கோம் ஃபாரின் கார்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கும் பட்சத்தில். ஆனால் அவங்க வந்து அதில் சில தவறுகள் பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி தான் அந்த இதை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸுக்கான ரெக்கார்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் டிவிஎஸ், ஆர்இசி மோட்டார்ஸ் எல்லாமே இருக்குது. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் அந்த கம்பெனி அவங்க ஒரு $4.75 டிவிடன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து மார்ச் 27 வருது. காமா ஹோல்டிங்ஸ் இதோட டிவிடன் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் தான் வர இருக்குது. பட் மார்ச் 28 அதுக்கான ரெக்கார்ட் டேட்டு. தனலட்சுமி ரேட்டோ ஸ்பின்னர்ஸ் இவங்க வந்து போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேருக்கு 4 நியூ ஷேர் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து மார்ச் 27 ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 ஷேர் கிடைக்கும். கேபிசி குளோபல் போனஸ் இஷ்யூ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ தான் 1:1 அந்த இஷ்யூவில் மார்ச் 28 ரெக்கார்ட் டேட். போதி ட்ரீ மல்டிமீடியா ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. 4:9 அந்த இஷ்யூவில் ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. அதாவது 4 நியூ ஷேர் ஃபார் நீங்கள் வந்து ஆல்ரெடி 9 எக்ஸிஸ்டிங் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 நியூ ஷேர் வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணலாம். அதான் அப்டேட்டு. நெக்ஸ்ட் 26 ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ் பார்த்துடலாம். இதில் வந்து டிவிஎஸ் மோட்டார், ஆர்இசி லிமிடெட் இருக்குது. ஸோ டிவிஎஸ் மோட்டார் ₹10, ஆர்இசி லிமிடெட் ₹3.60, ரெக்கார்ட் டேட் மார்ச் 26. கேசால்ஸ் இந்தியா ₹7.50, மிஸ்ரா தாத்து நிகம் இவங்க $75. ஸோ இவங்களுக்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 25 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் வீக் வந்து டிவிடெண்டுக்கான ஸ்டாக்ஸுக்கான அந்த ரெக்கார்ட் டேட்ஸு. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்கிறாரு, சம் எக்ஸ்பர்ட் டேக் ஆன் த லாஸ்ட் வீக் மார்க்கெட் ரேலிஸ் மேனுஃபேக்சர் ஒன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கான ட்ராப்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி எக்ஸாக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவ் அப்டேட்ஸும் இருக்குது. பெரிய அளவில் வந்து ஃபாரின் பாலிசிலேருந்து நெகட்டிவ் அப்டேட் வரல ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அதிக அளவில் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி 2 நாளில் வாங்கியிருந்தாங்க. அதுவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ ஆகுமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. என்ன ஒன்று இதில் கவனிக்க வேண்டியிருக்குன்னா, ஆக்சுவலி 21,000 நிஃப்டி வரும் அப்படின்னு சொல்லி சில ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட அது வரைக்கும் கிட்ட வரைக்கும் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு
22,000லாம் பிரேக் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒன்று நீங்கள் கவனிக்கணும்னா இனி ரிசல்ட்ஸ் இருக்குது. இந்த மார்ச் எண்டிங் இல்லைனா மார்ச் முடிஞ்சோன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும். அது நல்லா இல்லைனா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து தர்மடி உள்ளதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதை தான் எல்லாருமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் நவுஸ் ஒருத்தனு கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலி டிசிஎஸோட வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தி, இன்ஃபோசிஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸில் டிசிஷன் எடுக்கலாம். ஏன்னா வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸில் ஒரு வேளை ப்ராஃபிட் ஏதாவது அடி வாங்கிச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் இறங்கி நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, கேன் ஃபார்மா பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லி. அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன், விச் மீன்ஸ் அது வந்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே நாட்கோ ஃபார்மா, ரெட்டிஸு, அடுத்தது வந்து ஜைடஸ், இப்படி சில ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் நான் வந்து ஃபார்மா பீஸுக்குள்ளே இன்னும் போகலை. எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன். டேரக்டாகவே ஃபார்மா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் ஆவரேஜ் பிரச்சனை ஓஞ்சப்பாடே இல்லை. ஸோ ஆக்சுவலி ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ஸ்டாக் ப்ரைஸ் 450 இருந்துன்னு நினைக்கிறேன். டிமர்ஜருக்கு முன்னாடி தானே. 450 × 10 போடுங்க. 10 ஐடிசி ஷேருக்கு தான் ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸு. ஸோ நீங்கள் ஆவரேஜாக போட்டால் கூட 450 470 வச்சுக்கோங்க ஒரு ஷேரு. அது 470னா 4700. அந்த 4700ல் தான் ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் பிரிஞ்சு நமக்கு வருது. அப்போ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சப்போ கூட ஸ்டாக் ப்ரைஸ் ஐடிசி வந்து 430 420 தான் இருந்துச்சு. இப்போ தான் இறங்கி 400 பக்கம் வந்துருக்கு. டிமர்ஜருக்கு அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் 430 தான் இருந்துச்சு. அப்போ ஒரு ஷேருக்கு வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 450 இல்லைனா 460 வச்சா கூட 300 வளர்ந்து ஒரு ஷேருக்கு 35 ரூபா இல்லைனா 37 ரூபா அவ்வளோதான் பிரியுது ஒரு ஐடிசிலேருந்து. அப்போ 10 இதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 350 ரூபா 300 ரூபா தான் வரும். நீங்கள் ஓவரால் ஒன்று சொல்கிறீங்க 768 காட்டுது 500 காட்டுது அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்டிங் வந்து நிறைய ப்ரோக்கரேஜ் என்ன சொன்னாங்கன்னா 250 300 ரூபா தான் அதிகபட்சம் சொன்னாங்க. 400 700லாம் யாருமே சொன்ன மாதிரி இல்லை. ஸோ அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் இஷ்யூ வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்கல. பெரிய எக்கனாமிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயிலாக வீடியோ போட்ட மாதிரியும் இல்லை. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் இஷ்யூ எனக்கும் இன்னும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆள் 768ன்னு சொல்கிறாரு, எனக்கு வந்து 500 சம்திங் இருக்குது, என்ன ஒருத்தருக்கு வந்து 650 இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ வந்து என்ன ஏதுன்னு எனக்கு கிளியர் கட்டாக புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஆவரேஜ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு இதில் வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே வித்தியாசமாக இருக்கிறதுனால யாருக்குமே இதை கண்டுபிடிக்க முடியலை. நெக்ஸ்ட் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட்டுக்கு போகிறது. ஆக்சுவலி பப்ளிக் செக்டார் பேங்கோட டிவிடெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். 33%, விச் மீன்ஸ் 32.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27,830 crores வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டிவிடெண்ட் பேருக்கு ஃபினான்ஷியல் 24லன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 7,000 கோடி அதிகரிச்சிருக்குது. ஸோ இதனால தான் நான் பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸ் பக்கம் போக மாட்டேன்னு சொல்கிறது. ஏன்னா அதிக அளவில் டிவிடெண்ட் கிடைக்கும், அது எல்லா செக்டார்லையும் சரி தான் பிஎஸ்சியில். பட் பெருசாக அதில் வந்து எக்ஸ்பென்ஷன் இருக்காது, க்ரோத் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டாடா ஸ்டீலோட கலிங்கா நகர் பிளான்ல வந்து ஒடிசாவில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஒர்க்கர்ஸ் வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒடிசாவில். இது 11:30க்கு நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் வந்து ஃப்ரைடே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது டாடா ஸ்டீலில் நடந்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.